கடல். அது வெறும் நீர் இல்லை. அது ஒரு கல்லறை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அது ஒரு ரகசியத்தை மூடி வைத்திருக்கிறது. ஒரு நாகரிகத்தின் ரகசியத்தை, ஒரு மொழியின் ரகசியத்தை, ஒரு இனத்தின் ரகசியத்தை. நீங்கள் இப்போது பார்க்கும் இந்திய பெருங்கடல் ஒரு காலத்தில் நிலமாக இருந்தது. அந்த நிலத்தில் மனிதர்கள் நடந்தார்கள், வீடுகள் கட்டினார்கள், பாடல்கள் பாடினார்கள், கடவுளை வழிபட்டார்கள். அந்த நிலம் எங்கே போனது? அந்த மனிதர்கள் யார்? அவர்களின் வரலாறு என்ன? இன்று நாம் அந்த மர்மத்தை திறக்கப் போகிறோம். குமரிக்கண்டம், உலகின் மிக பழமையான தொலைந்த நாகரிகம், தமிழரின் தொலைந்த தாயகம். கடைசி வரை பாருங்கள், ஏனென்றால் இந்த வீடியோவில் நீங்கள் அறிவீர்கள் வரலாறு மறைத்த உண்மைகளை, விஞ்ஞானம் கண்டுபிடித்த சான்றுகளை, உங்கள் இதயத்தை கலக்கும் உண்மைகளை. முதலில் ஒரு கேள்வி. நீங்கள் பள்ளியில் படித்தீர்கள், உலகின் பழமையான நாகரிகங்கள் எவை என்று. மெசோபொட்டேமியா, எகிப்து, சிந்து சமவெளி. ஆனால் ஒரு நாகரிகத்தை யாரும் சொல்லவில்லை. குமரிக்கண்டம். ஏன் சொல்லவில்லை? ஏனென்றால் அது கடலுக்கடியில் இருக்கிறது. அதன் ஆதாரங்கள் 100 மீட்டர் ஆழத்தில் இருக்கின்றன. அதை யாரும் இன்னும் முழுமையாக ஆராயவில்லை. ஆனால் தமிழ் இலக்கியங்கள், தமிழ் அறிஞர்கள், சில விஞ்ஞானிகள் இதை மறுக்கவில்லை. குமரிக்கண்டம் என்றால் என்ன? இன்றைய கன்னியாகுமரிக்கு தெற்கே, இலங்கை, மாலத்தீவு, இந்தோனேஷியா தாண்டி ஆஸ்திரேலியா வரை பறந்து கிடந்த ஒரு மாபெரும் நிலப்பரப்பு. மேற்கே மடகாஸ்கர் தீவு வரை, கிழக்கே மலேசியா வரை, வடக்கே இன்றைய இந்தியா வரை. இது எத்தனை பெரியது என்று புரிகிறதா? இன்றைய ஆஸ்திரேலியா கண்டத்தை விட பெரியது. இந்த மாபெரும் நிலத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம், ஆயிரக்கணக்கான நகரங்கள் இருந்திருக்கலாம், மாபெரும் நாகரிகம் மலர்ந்திருக்கலாம். இது எங்கே போனது? இதை அழித்தது இயற்கை, இதை மறைத்தது கடல், இதை மறந்தது மனிதன். ஆனால் தமிழ் மொழி இதை மறக்கவில்லை. இன்றும் நம் இலக்கியங்களில் குமரிக்கண்டத்தின் சுவடுகள் இருக்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தில் இளங்கோவடிகள் எழுதுகிறார், பகருளி ஆறும் குமரிக்கோடும் கொடுங்கடல் கொண்டு கோடு காட்ட வடதிசை நோக்கி வானவர் ஏத்த. அர்த்தம் என்னவென்றால், பகருளி என்ற நதி, குமரி என்ற மலை கொடிய கடலில் மூழ்கிவிட்டன. இது வெறும் கவிதை என்று சொல்கிறீர்களா? அடுத்து கேளுங்கள். இறையனார் அகப்பொருள் என்ற நூலில் நக்கீரர் என்ற அறிஞர் எழுதுகிறார், முதல் தமிழ் சங்கம் நடந்தது 4400 ஆண்டுகள். 49 தமிழ் மன்னர்கள் தலைமை தாங்கினார்கள். 4449 புலவர்கள் பங்கேற்றார்கள். இந்த சங்கம் நடந்தது எங்கே? தென்மதுரை என்ற நகரில். 2ஆம் தமிழ் சங்கம் நடந்தது 3700 ஆண்டுகள். 59 மன்னர்கள், 3700 புலவர்கள். இந்த சங்கம் நடந்தது எங்கே? கபாடபுரம் என்ற நகரில். இந்த 2 நகரங்களும் இப்போது எங்கே? கடலுக்கடியில். 2 முறை கடற்கோள் நேர்ந்தது. 2 முறை நகரங்கள் மூழ்கின. 2 முறை தமிழர்கள் வடக்கே இடம்பெயர்ந்தார்கள். 3ஆம் சங்கம் மட்டுமே இன்றைய மதுரையில் நடந்தது. அதன் படைப்புகள் மட்டுமே நமக்கு கிடைத்தன. முதல் 2 சங்கங்களின் இலக்கியங்கள், முதல் 2 சங்கங்களில் பாடிய புலவர்களின் பாடல்கள் எல்லாம் கடலில். ஒரு நிமிடம் நிறுத்தி யோசியுங்கள். 8000 ஆண்டுகளுக்கும் மேலான தமிழ் இலக்கியம் கடலுக்கடியில் கிடக்கிறது. அந்த கவிதைகள் என்னவாக இருந்திருக்கும்? அந்த அறிஞர்கள் என்ன எழுதி இருந்திருப்பார்கள்?
நாம் ஒருபோதும் அறிய மாட்டோம். இதை நினைக்கும்போது மனசு வலிக்கிறது இல்லையா? இப்போது விஞ்ஞானத்திற்கு வருவோம். கட்டக்கதை என்று சொல்பவர்களுக்கு இந்த தகவல்களை கொடுங்கள். பூமியின் வரலாற்றில் பனியுகங்கள் என்று வருகின்றன. கடைசி பனியுகம் முடிந்தது சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு. அதற்கு முன்பு கடல் நீர் மட்டம் இன்றை விட 120 மீட்டர் குறைவாக இருந்தது. 120 மீட்டர் என்பது 40 மாடி கட்டிடத்தின் உயரம். பனியுகம் முடிந்தபோது உலகம் முழுவதும் பனி உருகியது. கடல் நீர் மட்டம் திடீரென்று உயர்ந்தது. அந்த 120 மீட்டர் உயரத்தில் என்ன இருந்தது தெரியுமா? நிலம். தமிழரின் நிலம். குமரிக்கண்டம். இது ஊகம் இல்லை, விஞ்ஞான உண்மை. கடல் நீர்மட்டம் உயர்ந்தது என்பது உலக அளவில் விஞ்ஞானிகளால் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை. அப்போது என்ன நடந்திருக்கும்? கடற்கரையோர நாகரிகங்கள் மூழ்கின. தீவுகள் மறைந்தன. நிலப்பரப்புகள் கடலுக்கடியில் போயின. இதற்கு ஆதாரம் வேண்டுமா? இந்தியாவின் வடமேற்கே குஜராத்தில் உள்ள துவாரகா கடற்கரை. 2002ஆம் ஆண்டு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷியனோகிராஃபி கடலுக்கடியில் ஆராய்ச்சி செய்தது. அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள்? 36 மீட்டர் ஆழத்தில் கட்டப்பட்ட சுவர்கள், வடிவமைக்கப்பட்ட கற்கள், ஒரு தொலைந்த நகரின் அடித்தளம். அந்த நகர் மூழ்கியது 9,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று கணக்கிட்டார்கள். 9,000 ஆண்டுகள். அதாவது மெசோபொட்டேமியா நாகரிகத்திற்கும் முன்பே இங்கே நகரங்கள் இருந்தன. இப்போது கிழக்கு கடற்கரைக்கு வாருங்கள். மகாபலிபுரம். 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தது. சுனாமி அலைகள் கடலில் இருந்த மணலை அகற்றின. அப்போது என்ன தெரிந்தது? கடலுக்கடியில் கோயில்களின் சுவர்கள், பழைய நகரின் அடித்தளங்கள். ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உடனே ஆராய்ச்சி செய்தது. அவர்கள் கண்டுபிடித்தார்கள், நாம் காண்கிற மகாபலிபுரம் கோயில்கள் ஒரு நீண்ட தொடரின் கடைசி கோயில்கள் மட்டுமே. மீதி 6 கோயில்கள் கடலுக்கடியில் இருக்கின்றன. இது குமரிக்கண்டத்தின் ஆதாரம் இல்லையா? மேலும் ஒரு அதிர்ச்சியான தகவல். இலங்கையிலிருந்து இந்தியா வரை நீளம் ராமர் பாலம். நாசா இன் சேட்டலைட் படங்களில் இந்த பாலத்தின் அமைப்பு தெரிகிறது. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், இந்த பகுதியில் கடல் ஆழம் மிகவும் குறைவு. ஒரு காலத்தில் இங்கே நிலம் இருந்தது. இலங்கையும் இந்தியாவும் ஒரே நிலப்பரப்பாக இருந்தன. அதாவது இலங்கையும் குமரிக்கண்டத்தின் ஒரு பகுதியே. இன்று தனித்தீவாக இருக்கும் இலங்கை ஒரு காலத்தில் நம் நிலத்தின் ஒரு அங்கமாக இருந்தது. அந்த கண்டத்தில் யார் வாழ்ந்தார்கள்? தமிழர்கள். ஆனால் அந்த தமிழர்கள் இன்றைய தமிழர்களை விட மிகவும் மேம்பட்ட நாகரிகம் கொண்டவர்களாக இருந்திருக்கலாம். ஏன் என்று யோசிக்கிறீர்களா? இன்றைய தமிழ் மொழி உலகின் மிகப் பழமையான மொழிகளில் ஒன்று. தமிழ் இலக்கணம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியம் என்ற மிக துல்லியமான இலக்கண நூல் இருந்தது. ஒரு மொழிக்கு இந்த அளவு சுத்தமான இலக்கணம் உருவாக எத்தனை ஆயி? இப்போது அந்த இரவை கற்பனை செய்யுங்கள். கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு குமரிக்கண்டத்தில் ஒரு நகரம். மக்கள் தங்கள் வீடுகளில் தூங்குகிறார்கள். குழந்தைகள் கனவு காண்கிறார்கள். விடியல் காத்திருக்கிறது. திடீரென்று கடல் கோபமடைகிறது. அலைகள் உயர்கின்றன. நிலம் நடுங்குகிறது. மக்கள் ஓடுகிறார்கள். கடல் எல்லாவற்றையும் விழுங்குகிறது. வீடுகள் மூழ்குகின்றன. கோயில்கள் மறைகின்றன. நகரங்கள் அழிகின்றன. தப்பிப் பிழைத்தவர்கள் வடக்கே ஓடினார்கள். மலைகளில் தஞ்சமடைந்தார்கள். புதிய இடங்களில் வாழ்க்கை தொடங்கினார்கள்.
அவர்களோடு என்ன இருந்தது? அவர்களின் மொழி, அவர்களின் பாடல்கள், அவர்களின் நம்பிக்கை, அவர்களின் நினைவுகள். அந்த நினைவுகள்தான் இன்று சங்க இலக்கியமாக நம்மிடம் இருக்கின்றன. அந்த மொழிதான் இன்று தமிழாக நம் நாவில் இருக்கிறது. கண்டம் மூழ்கியது, ஆனால் மொழி மூழ்கவில்லை. அது தமிழ், கடலிலும் அழியாத மொழி. இந்த தமிழர்கள் வடக்கே வந்து புதிய நாகரிகங்களை உருவாக்கினார்கள். சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர்களால் உருவாக்கப்பட்டதா? அதில் கண்டுபிடிக்கப்பட்ட சின்னங்கள் தமிழ் சிந்துவெளி எழுத்துக்களாக இருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். குமரிக்கண்டத்திலிருந்து தப்பி வந்த தமிழர்கள் இந்தியா மட்டுமல்ல, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, தென்கிழக்கு ஆசியா, எல்லா திசையிலும் பரவினார்கள். இன்று உலகம் முழுக்க மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் இருந்து வந்தவர்கள் என்று ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். அந்த இடம் குமரிக்கண்டமாக இருந்தால் நாம் எல்லோரும் தமிழரின் வழித்தோன்றல்களா? இது கேள்வி. இதற்கு பதில் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் கேள்வி மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் அடுத்த முறை கடற்கரையில் நிற்கும்போது அந்த அலைகளை பாருங்கள். அந்த கடலுக்கடியில் நம் முன்னோர்கள் நடந்த தெருக்கள் இருக்கலாம். அவர்கள் வாழ்ந்த வீடுகள் இருக்கலாம். அவர்கள் கட்டிய கோயில்கள் இருக்கலாம். அவர்கள் பாடிய பாடல்கள் இருக்கலாம். அந்த பாடல்களை இன்னும் யாரும் கேட்கவில்லை. அந்த கோயில்களில் இன்னும் யாரும் வழிபடவில்லை. அந்த தெருக்களில் இன்னும் யாரும் நடக்கவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த கடல் அவற்றை காத்து வருகிறது. நம்மை பிரிந்த நம் வரலாறை குமரிக்கண்டம் மூழ்கியது. ஒரு தோல்வி இல்லை, அது தமிழரின் மறுபிறப்பு. கண்டம் மூழ்கியது, ஆனால் மக்கள் தப்பினார்கள். மொழி தப்பியது, கலாசாரம் தப்பியது, நம்பிக்கை தப்பியது. அந்த தப்பிய மக்கள்தான் நாம். அந்த தப்பிய மொழிதான் தமிழ். 2000 ஆண்டு சங்க இலக்கியம், 30,000 ஆண்டு வரலாற்றின் எதிரொலி. நாம் சாதாரண மனிதர்கள் இல்லை. நாம் ஒரு மாபெரும் நாகரிகத்தின் வாரிசுகள். குமரிக்கண்டம் நமக்கு சொல்கிறது, எத்தனை முறை மூழ்கினாலும் தமிழ் மீண்டும் எழும். அதுதான் தமிழின் சக்தி. அதுதான் தமிழரின் பெருமை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் போடுங்கள். ஒவ்வொருவரும் இந்த வரலாறை அதிக தமிழர்களுக்கு கொண்டு சேர்க்கும். சொல்லுங்கள், குமரிக்கண்டம் உண்மை என்று நம்புகிறீர்களா? நம்புகிறேன் என்று சொல்பவர்கள் போடுங்கள். இன்னும் ஆராய்ச்சி வேண்டும் என்பவர்கள் போடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழரின் தொலைந்த வரலாறுகளை நாம் தொடர்ந்து கொண்டு வருவோம். அடுத்த வீடியோவில் தஞ்சை பெரிய கோயிலின் 7 மர்மங்கள், விஞ்ஞானம் இன்னும் விளக்க முடியாத ரகசியங்கள். காத்திருங்கள். நாம் தமிழர். நம் வரலாறு 1000 ஆண்டுகளுக்கும் மேலானது. அதை நாம் அறிவோம். அதை நாம் காப்போம். வணக்கம்.